கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டூத் அனாட்டமி பற்றி பார்க்க போகிறோம். டூத் அனாட்டமி பொறுத்தவரையும் நம்ம பேசிக்ஸாக சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசிஎம் அண்ட் டீத் எப்படி டிசிஎம் கூட கம்பேர் பண்ணுறதுல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூத் பல்லு. பல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சில பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது நமக்கு தெரியணுன்றதுக்காக பேசிக்ஸாக வந்து பார்ப்போம். இந்த பல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பல்ல 3 பகுதியை பிரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த பகுதிக்கு பேர் வந்து குரோன். கரெக்டா? இது நெக் பகுதி, இது வந்து ரூட் பகுதி. சரிங்களா? இப்போ வந்து பல்லை வந்து பாதியாக கிராஸ் செக்ஷன் வியூவில் பார்க்குறோம். பல்லு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ரா மெட்டீரியலாக இருக்குது. ஓகேங்களா? ஒன்று இந்த ரா மெட்டீரியல், இதுலேருந்து இது வரலையும் வந்து பார்த்திங்கன்னா எனாமல்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ரொம்ப ஸ்ட்ராங் போர்ஷன் ஆஃப் த பல்லுன்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம எலும்பை பிரதிபலிக்கும். எலும்போட ஒரு 10 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பல். சரி, இந்த எனாமல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கால்சியம், மினரல்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே 3 போர்ஷனாக பிரிக்கிறாங்க. எப்படி 3 போர்ஷனாக பிரிக்கிறாங்க? எப்படி பிரிக்கிறாங்க? எனாமல், இதுலேருந்து இதுலேயும் எனாமல். இது கொஞ்சம் இந்த இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ஒரு 30% தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு பேர் டென்டின். சரிங்களா? இந்த போர்ஷன் பேர் பல்ப். பல்ப்புன்றது இங்கே இருக்க இந்த பல்ல பகுதி. சரிங்களா? இந்த பல்ப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பல்லோட வேறு போகுது. சரிங்களா? வேறு போகுது. இந்த வேறு கூட நரம்பும் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன நடக்குது? பல்லோட வேறு ப்ளஸ் பிளட் வெசலு ப்ளஸ் நரம்பு, இது 3மே இதில் ட்ராவல். சரிங்களா? ஓகேங்களா? நர்வ்ஸுக்கு பாருங்க, நர்வ்ஸு, பிளட் வெசல்ஸு. இந்த போர்ஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்ப்பு. இந்த போர்ஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூட் கெனால். ஓகேங்களா? இந்த கெனால் வழியாக நர்வ்ஸும் நரம்பும் பிளட் வெசல். ஏன்னா இங்கே என்ன ஃபுட்டு இந்த பல்லுக்கு போகணும், என்ன ஊட்டச்சத்து போகணும், ப்ளஸ் எவ்வளோ போகணுன்றதை நரவு தானே கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ நர்வஸ் சிஸ்டம் வந்து பல்லுலேயும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ உடம்புல ஒவ்வொரு பகுதியும் வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பல்லை இழுத்து பிடிக்கிறதுக்கு பேர் வந்து கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கின் கிவா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கின் கிவான்னு சொல்லுவாங்க, ஜின் ஜிவான்னு சொல்லுவாங்க. ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. கின் கிவா, நான் வந்து கின் கிவான்னு சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டூனா அனாட்டமி. சரிங்களா? சரி, இப்போ வெஸ்டர்னாக கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எனாமல். எனாமல்ன்றது இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? இந்த எனாமல் தானே பார்த்தோம். 3 பகுதியில் இது எனாமல். எனாமலில் எது ஆயிருக்கு? எதால் ஆயிருக்கு பல்லு? கால்சியம் தான் மேஜர். இந்த கால்சியம் செட்டில் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் டின்றது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இப்போ கால்சியம்ன்றது என்ன? ஒரு சுண்ணாம்பு சத்து. ஒரு மலை பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய மலைகளை தாண்டும் போது நடுவில் ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மலை பார்க்கலாம். இது ஒரு சுண்ணாம்பு மிகுந்த மலைன்னு சொல்லலாம். அந்த கால்சியமை ராவாக நம்ம உடம்புல எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும்? துகளாக நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அது ஒரு உணவிலே கால்சியம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து உடம்பு கன்சியூம் பண்ணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து விட்டமின் டி தான் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கால்சியமே செட்டில் பண்ண வைக்குது போனில். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷனை மாற்றுறதுக்கு விட்டமின் டி தேவைப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராஸ்பரஸ் மினரல்ஸு, வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். சரி, நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா 75% ப்ரோட்டீனால் தான் உருவானதுன்னு சொல்கிறோம். இந்த எனாமல் வந்து பார்த்திங்கன்னா 95% இருக்கும். இந்த எனாமல்ன்றதுல 95% இருக்கும். பேலன்ஸ் 4% வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸு, அப்புறம் 1% ப்ரோட்டீன். சரிங்களா? சரி, 4% வாட்ரு, 1% ப்ரோட்டீன். சரிங்களா? இந்த 95% எனாமலில் கால்சியமும் பாஸ்பரஸும் தான் 95% இருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டு பண்ணி, அதாவது ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகி கிறிஸ்டலைட்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ ஆக்சிபேட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை இந்த 1% இருக்க ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அமகிலின்னு, எனாமிலின்னு, பிளாஸ்டின், அப்புறம் வந்து டஃபட்டிலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1% ப்ரோட்டீனில் இத்தனை இது இருக்குது. மிச்சம் 4% வந்து வாட்டர்னு பார்த்துட்டோம். இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பல்லு ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு ப்ராசஸ். அது பேர்
கிறிஸ்டல் நியூக்ளியேஷன், மார்ஃபாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் பாண்டிங் கிறிஸ்டல் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்டல்ன்றதை நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா கால்சியம் தான் கிறிஸ்டல்னு சொல்கிறோம். கிறிஸ்டல்னா என்ன? அது ஒரு ஷேப் பேர் கிறிஸ்டல்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி. இந்த எனாமல் வந்து பார்த்திங்கன்னா செமி டிரான்ஸ்லன்ட் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுவுமே உள்புக முடியாது. அந்த அதாவது டென்டல் அந்த சரி எனாமல் கீழே இருக்க டென்டின் வழியாக தான் அது உணவு போய் ஆகணும். மேலே இருக்க அந்த டீத் எனாமல் வந்துருக்கு இல்லைங்களா, அதை ஃபார்ம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்டின் தான். அப்போ எனாமல் நம்ம சாப்பிட லைஃப் லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனாமலோட சைஸ் குறையும். பட் அந்த எனாமல் சைஸை பல்லு வளரக்கூடியது தான். எதெல்லாம் சிதைதோ பல்ல அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அந்த டென்டின் வழியாக தான் போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எனாமலுக்கு பிளட் சப்ளையோ நர்வ் சப்ளையோ கிடையாது. எனாமல் வந்து அதோட பிஹெச் வேல்யூ வந்து 5.5 சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்லைட்டாக அசிடிக்கில் இருக்குது. மெயின்டைன் பேலன்ஸ்டு மவுத் பிஹெச்டி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எமல். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவில் இருக்கும்போது ரொம்ப அதிகமான காரத்தன்மை எடுக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான அசிடிக் தன்மையை எடுக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது பகுதி டென்டின். இந்த டென்டின் எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த டென்டின் வந்து பார்த்திங்கன்னா 70% மினரலும் 20% வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்பனண்ட்டும் அப்புறம் கொலஜன் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்ஸ்ன்றது எப்படின்னா நார் சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொலஜன், அது ஒரு ஃபார்மேட். அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கோ பாலி அசெட்டிக் கேரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 10% வாட்டர். இந்த மினரல்ஸ் 70% வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த டென்டின்ற ஒரு பகுதியை உருவாக்கியிருக்கு. 70% மினரல்ஸால் தான் உருவாயிருக்கு. அப்போ அது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனாமலே வந்து டென்டின்லேருந்து தான் உருவாகுதுன்றதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ அக்சி பட்டேட் கிறிஸ்டலால் தான் உருவாயிருக்கு. டென்டின் வந்து பார்த்திங்கன்னா போன் போல் இருக்கும், கொஞ்சம் ஓட்டை போரஸ்னோ ஓட்டை எல்லோ கலரில் இருக்கும். சரிங்களா? இட் இஸ் அ சாஃப்ட்வேர், அதாவது வந்து எனாமலோட சாஃப்ட்வேர் மெட்டீரியல். மேலே ஹார்டஸ்ட் மெட்டீரியல் எனாமல்னு சொல்லுவோம், அதோட சாஃப்ட்வேராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்டின் வந்து ஈஸியாக வந்து சொத்தையாகக்கூடிய தகுதி இருக்குது. அந்த எனாமல் வந்து காலி ஆகிடுச்சுன்னா டென்ட் ஈஸியாக வந்து ப்ராப்ளத்துக்குள்ளே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த டென்டில் டியூபிள்ஸ், இந்த டியூப் ஓட்டையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டென்டில் டியூபிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டியூப்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் அண்ட் ஃப்ளூயிட், அதாவது செல்களும் இந்த ஃப்ளூயிட் பாடி ஃப்ளூயிட்ஸால் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் டென்டின் இருக்குது. அதிலே அவுட்டர் மோஸ்ட் லேயர் டென்டின் ஒன்று சொல்கிறாங்க, டென்டினோட ரூட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, டென்டின் ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் டு டூத் டிகே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி டென்டின், செகண்டரி டென்டின், டெரிட்டரி டென்டின் சொல்கிறாங்க. சரி, இது 3 லேயர் சொல்கிறாங்க. இந்த 3 லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வித் எனாமல் கூட இருக்கிறது இந்த பகுதி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்டின் வந்து செகண்டரி டென்டின் வந்து ரூட் கூட கான்டாக்டில் இருக்கக்கூடிய செகண்டரி டென்டின் சொல்லிட்டு. தேர்டரி டென்டின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு டூத் டிகே. அது வந்து பார்த்திங்கன்னா அழுகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் இந்த அங்கேயும் எதிர்ப்பு சக்தி நோக்கி போராடுறதுக்கு இந்த டெரிட்டரி டென்டின் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கம்ஸை பற்றி பார்க்கலாம். கம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃபைபர் டிஷ்யூஸால் மசில்ஸால் ஆனது தான். அது ஒரு ஒன் டைப் ஆஃப் மசில்ஸ் ப்ளஸ் மியூக்கஸ் மெம்பரேன். சரிங்களா? இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ் கால்டு லேமினா ப்ரோப்ரியா தட் சப்போர்ட்ஸ் ஜெனிவா. மியூக்கஸ் மெம்பரேன் அதாவது எச்சில் கொண்ட மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலே இருக்கிற வெரி ஃபைப்ரஸ் டிஷ்யூன்னு அது ஒரு டைப் ஆஃப் மசில்ஸு. மியூக்கசஸ் அப்படின்னா ஃபைப்ரஸஸ்னா திக்கஸ்ட் மசில்ஸ் சொல்லுவாங்க, மியூக்கஸ்னால் நீர்ப்பதம் கொண்ட மசில்ஸ்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனிவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் மேஜராக யூஸ் ஆகுது, அந்த பல்லை ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அந்த பல் ஷேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஷேக் ஆகாமல் அதாவது அசையாமல் ஆடாமல் இருக்கிறதுக்கு இழுத்து பிடிக்குது. பல்லுனால நம்ம சாப்பிடும்போது உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய விஷயம் இந்த கின்கிவாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு 1 to 3 mm திக்னஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் தான் இதுக்கு பேர். போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 எலும்பு மாதிரி தான் நம்ம பல், அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து இந்த மசில்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இழுத்து பிடிச்சி அந்த எலும்போட அந்த பல்லு அந்த எலும்பு அட்டாச் ஆகிறதுக்கு இந்த கின்கிவா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பல்லியும் டிசிஎம் அக்குபஞ்சரும் எப்படி புரிஞ்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க லிவர் சம்மந்தமாக
பண்ணி இது பண்ணி சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் சிஸ்டம் கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். மசில்ஸு டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் எர்த்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாற்றி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எர்த்துன்னு போடணுங்க. அதாவது வந்து எலமெண்ட்டு போகிறதுக்கு போல நான் டைரெக்டாக வந்து ஆர்கனை போட்டேன். ஸ்டொமக் அதாவது வந்து எர்த் எலமெண்ட் கூட சம்மந்தப்பட்டிருக்கு இந்த மசில்ஸு. லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்டெகிரமெண்ட்ரி சிஸ்டம் பற்றி சம்மந்தப்பட்டிருக்கு. கிட்னி வந்து போன் கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ போன், பல்லும் போனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது எலும்போட இன்னொரு அது பரிணாம வளர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லு. ஓகேங்களா? அப்போ போனும் பல்லும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். சிமிலர் ஸ்டெப் ஆஃப் ஃபார்மேஷன் தான். அப்போ கிட்னிலேருந்து உருவாகுது அப்படின்றது இங்கே புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் போன் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? கிட்னி ஆர்கன். பிளட் வெசல்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஹார்ட் ஆர்கன். இந்த ஒவ்வொரு அதாவது பல்லுக்கு நடுவில் பல்ப்புன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அது ஒரு கேப் தானே. உடம்புல எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்தந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறது யார்? டிஃபென்சிச்சி உருவாகிறதுக்கே மெயின் காரணம் யாருன்னா கிட்னி தான், கிட்னி யாங் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ட்ரிபிள் ஓமர் கிட்னி யாங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பு பிட்வீன் எந்த ஆர்கனும் எந்த தசையும் எந்த சதைக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஓமர் அப்படின்ற ஒரு உறுப்பு தான். அதுக்கப்புறம் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து பிரெயின் அண்ட் லிவர் ஆர்கன் கண்ட்ரோல் பண்ணுது. மசில்ஸ் வந்து ஸ்ப்ளீன் கண்ட்ரோல் பண்ணுது. மஸ்குலர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? சரி, அடுத்தது நான் என்ன சொன்னேன்? ஒரு எலும்போட அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லு. கரெக்டாக? இந்த எலும்பையே வளர்கிறதுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் சீலேருந்து நான் வந்து சொன்னேன். அந்த ஒரிஜினல் சி கிட்னிக்கு ரெண்டு நடுவில் வைப்பேன். இங்கே வந்து நம்ம வெஸ்டர்னாக எப்படி புரிஞ்சிங்கன்னா இந்த இங்கே இருக்க அட்ரினல் கிளாண்ட், அப்புறம் இங்கே இருக்க இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ராஸ்டேட் கிளாண்ட், இது மூணும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் போன் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இது எப்படின்னா நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணும்போது பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷனில் கிட்னி வந்து பார்த்திங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எசன்ஸை ஃபில்டர் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்யூரு, அதுக்கப்புறம் ரொம்ப இம்ப்யூரு, அதுக்கப்புறம் சுத்தமாக உடம்புக்கே தேவையில்லாதது வந்து ஃபில்டர் பண்ணி அது யூரின் வழியாக அனுப்பிச்சிடும். இதிலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஃபில்டர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த எசன்ஸ் போன் மேரோவை கன்வெர்ட் ஆகி அந்த போன் மேரோ மூளைக்கு போய் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எந்தெந்தெல்லாம் அட்ரினல் கிளாண்டு, அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அந்த ப்ராஸ்டேட்டு, அப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசிஎம்மில் பாவோ அப்படின்ற ஒரு விஷயத்த படித்தோம். அப்போ கிட்னிக்கு மேலே இருக்க இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா DU4ன்ற பாயிண்ட்டை நம்ம இருக்குது பேக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து REN4ன்னு இருக்குது. இந்த REN4ன்ற புள்ளிகளை யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்க டேரெக்டாக ஒரிஜினல் சீயை எடுத்து நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் இங்கே நான் படித்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கிட்னியோட வேலைன்னா ஃபில்டர் பண்ணுறது கிட்னி வேலை. அது ஃபில்டர் பண்ண விஷயத்தை பியூரஸ்ட் ஃபார்மை உடம்போட வைட்டல் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இங்கே இருக்க இந்த இடத்துல ஒரிஜினல் சி, அதாவது டிஎன்ஏ இங்கேருந்து அந்த எசன்ஸ் கூட மெர்ஜ் ஆகி அது உடம்புக்கு சக்தியாக மாறுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் சொல்லியிருப்பார் வேதாதிரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காயகல்பம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த காயகல்பம் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அவங்க விந்து அணுவை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயகல்பம்னு ஒரு பயிற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணணும், மூச்சு இழுத்து ஆசன வழியாக மூச்சு இழுத்து அந்த மூச்சு மேலே அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாவோலேருந்து வர்ற ஒரிஜினல் சீயை தான் மைண்டுக்கு அனுப்புறத காயகல்பம் சொல்லித்தராங்க. ஸோ நம்ம உங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ காயகல்பம் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காம இதுலேருந்து வெளிப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எஃபெக்டிவாக அந்த 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 ஒரிஜினல் சீயை வந்து பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஓஜஸ் மூச்சு போட்டு பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை ரொம்ப சீக்ரெட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இது ஏன் வந்து வேதாதிரி மகரிஷியா இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்றத நான் டிசிஎம் ஆக்சுவலாக முன்னாடியே இந்த காயகல்பத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இது டிசிஎம் படித்ததுக்கப்புறம் இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? யூஸ் பண்ணுறேன். அடுத்தது சரி, இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த இது ஒவ்வொன்றும் என்ன நம்ம மெயின்டைன் பண்ணுது. இப்போ இந்த எனாமல்ன்றது யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஆர்கனும் கிட்னி சேனலும். அப்போ பல்லில் ஒரு ப்ராப்ளம் எனாமல்லே வந்து டீகே ஆகிடுச்சி, சொத்தை பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம கிட்னி ஆர்கனும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த கம்மை யார் ட்ரீட் பண்ணுறது? இந்த கம் இருக்கு இல்லையா, இந்த கம்மு
இந்த கம் கின் கிவா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து ஸ்டொமக் ஆர்கன் அண்ட் சேனல் தான் வந்து மெயின்டைன் பண்ணுது. இந்த பல்ப், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை மெயின்டைன் பண்ண ட்ரிபிள் ஓமர். இங்கே இருக்க பிளட் வெசல்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த பிளட் வெசல்ஸை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஹார்ட்டு. இதில் இந்த பிளட் வெசல்ஸ் கூட நரம்பு ட்ராவல் ஆகுது. இந்த நரம்பை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா லிவர் அண்ட் பெரிகார்டியம் சேனல். சரி, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ப்ராப்ளம்னு வர்றப்ப என்ன ஃபேஸ் பண்ணுவோம், அந்த சொத்தப்பல்லுன்னு ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த ஈறுகள் வீங்கி இந்த ஈறுகள்லேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுவோம். இது 2 ப்ராப்ளம் தான் மேஜராக நம்ம ஃபேஸ் பண்ணுறது. மற்றபடி பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா, இல்லை இந்த பல்லு லூஸ் ஆகிடுச்சு, இந்த கம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈறு வந்து இந்த பல்லு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த 3 விஷயங்கள் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக அந்த டீத்தில் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிட்னி ஆர்கன் தான். இந்த எனாமலும் இந்த டென்டினும் மெயின்டைன் பண்ணுறது யார், இந்த கிட்னி ஆர்கன் அண்ட் கிட்னி சேனல். சரிங்களா. இந்த கம், இந்த பல் ஈரை மெயின்டைன் பண்ணுறது, ஈருன்றத இந்த 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 இழுத்து பிடிக்கிற பல் இழுத்து பிடிக்கிறது யாருன்னா ஸ்டொமக்கும் ஸ்டொமக்கோட சேனல் ப்ளஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். அதுதான் இங்கே லார்ஜ் இன்டெஸ்டைன் எழுதலை, லார்ஜ் இன்டெஸ்டைனும் எழுதிக்கோங்க. லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்டொமக் சேனலும் சேர்ந்து தான் ஆச்சு. ஆர்கனாக பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் ஆர்கன், சேனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இங்கே லார்ஜ் இன்டெஸ்டைன் சேனல் எழுத மறந்துட்டேன். சரிங்களா. அடுத்தது பல்லுக்கு 2 இது இருக்குது, 2 வரிசை இருக்குது. ஒன்று அப்பர் வரிசை, இன்னொன்று லோயர் வரிசைன்னு சொல்கிறோம். கரெக்டாக. இந்த அப்பர் வரிசையை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா ஸ்டொமக் சேனலுங்க. கீழே லோயர் வரிசை யார் மெயின்டைன் பண்ண, லார்ஜ் இன்டெஸ்டைன் சேனல். நல்லா பாருங்கள், சேனல் ஆர்கன் சொல்ல சேனல். சரிங்களா. அப்போ கீழ் சேனலில் இருக்க பிரச்சனை அப்படின்னா நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் சேனல் ட்ரீட் பண்ணணும். மேலே இருக்க பல்லில் பிரச்சனைனா ஸ்டொமக் சேனலும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா. தேங்க்ஸ். அடுத்த கிளாஸில் மறுபடியும் சந்திப்போம்.